ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தால் தாழ்த்தப்பட்ட மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகும் சூழல் உருவாகும் என சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள திமுக மத்திய மாவட்ட அலுவலகத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மாநிலத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுவரையறை திட்டமானது மாநிலங்களின் நலன் மற்றும் உரிமைகளுக்காக போராடும் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும். நல்லாட்சிக்கான தண்டனையாக இது கருதப்படுகிறது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் கடைபிடித்ததோடு கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து சிறந்த பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. எனவே பல்வேறு நிலைகளில் தென் மாநிலங்களை ஒடுக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டிக்கிறோம்.